Hello guys, எல்லாரோட டேவும் சூப்பரா போகுதுன்னு நம்புறேன் and எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப வைரலா இருக்கிற பெயிண்டிங் டெக்னிக்ஸ் தான். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதுல 2-3 டெக்னிக்ஸ் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது கூட நம்ம அந்த டிவி ஷோஸ் அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன் எஸ்பெஷலி. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக்ஸ் எல்லாத்துக்குமே அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் அப்புறம் சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதில் மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் டிட்டர்ஜென்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி பெயிண்ட் கலர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரா வச்சுட்டு பபிள் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பபிள் பண்ணும்போது அந்த பபிளோட ஷேப்பில் நமக்கு அந்த கலராக பேட்டர்ன் மாதிரி பேப்பரில் ஃபார்ம் ஆகணும். ஆனால் ஆகலை. ஸோ நான் அது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அந்த வீடியோஸ்லாம் காட்டுற டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர்லேயே நான் ஸ்ட்ரைட்டாக ப்ளோ பண்ணி பார்த்தேன். அதுவுமே அந்த பபிள் ஒரு இடத்துல நிற்கல, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தது. அதனால் இது கண்டிப்பாக இந்த ஹேக் ஃபெயில்டு ஹேக் தான். மூவிங் ஆன், இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வச்சுட்டு ஒரு ட்ரீ வரைவாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய ஹேக்ஸ் வீடியோஸில் இது கண்டிப்பாக இருக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ரூட் இதெல்லாம் போட்டுங்க, பிரான்ச்சஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இயர்பட்ஸ் வந்துட்டு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு பெயிண்ட்டை கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் டேப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸராக வேணும்னா பண்ணின இடத்துல திரும்ப டேப் பண்ணிங்கன்னா நல்லா அந்த இடம் கொஞ்சம் அடர்த்தியாக ஒரு லுக் தருது. நான் இதில் வந்துட்டு 3 கலர் ஆட் பண்ணி பார்த்தேன். பிங்க்கு, அதுக்கு மேலே லைட் பிங்க் ஒன்று, அப்புறம் எல்லோ கலர். இது 3மே சேர்த்து ட்ரை பண்ணேன். இது சூப்பராக வந்தது. நெக்ஸ்ட்டு ஹேக் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபெதர் வந்துட்டு கோம்பு யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. இதுக்கு பெயிண்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சேன். பட் அது பேப்பர் ரொம்ப சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடுச்சு, எல்லா தண்ணியாக இருக்கிற பெயிண்டெல்லாம். நான் நினைக்கிறேன் இது அந்த ஃப்ளூயிட் ஆர்ட்டுக்கு ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, லிக்விட் கன்சிஸ்டன்சியில், அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணணும். இல்லைனா நிறைய பெயிண்ட்டை அப்படியே எடுத்து பேப்பரில் ஊற்றிடணுன்னு, வாட்டரே மிக்ஸ் பண்ணாமல். இல்லைனா அது பேப்பர், அந்த அட்டையாக இருக்கட்டும் பேப்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் ஊறிடுது. ஸோ இந்த நிலமையில தான் அந்த ஃபெதர் வந்தது. நான் சரி அந்த ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான சைடு இருக்கும் இல்லையா சார்ட் பேப்பர், அதனால தான் ஊறுதுன்னு சொல்லிவிட்டு, அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேக் சைடு இருக்கும் இல்லையா, அங்கேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அங்கே ரொம்ப மோசம் இல்லை, 2 சைடும் ஸ்க்ராட்ச் பண்ணுற வரைக்கும்லாம் அது வெயிட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் இந்த ஹேக் இது கண்டிப்பாக சின்ன பிள்ளையில யாராவது ஒருத்தராவது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு நூல் எடுத்துகிட்டு பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி புல் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் வரணும். ஆனால் இங்கே எனக்கு வரல. அது இந்த அட்டையில் பண்ணி மேலே வெயிட் பத்தலையா என்னன்னு தெரில, நல்லா வரல. பட் இது கண்டிப்பாக நல்லா வரும் யூஸ்வலி. ஸோ நான் ஒரு நோட் புக்கில் வந்துட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன் போல், என்னால் ரொம்ப புல் பண்ணவே முடியல ஈஸிலி. பட் அந்த ப்ரெஷர் இருந்த அளவுக்கு தான் வந்துட்டு அந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக் பாஸ் தான். இன்றைக்கி ட்ரை பண்ண ஐடியாஸில் எனக்கு சிலது ஹிட் ஆனிச்சு, சிலது மிஸ் ஆனிச்சு. சில டெக்னிக்ஸ் அந்த பபிள் பண்ணுறதெல்லாம் சுத்த சொதப்பல், யாரும் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஏரியாவில் லாக்டவுன் இருக்குன்னா கண்டிப்பாக வீட்லேயே இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக ஏதாவது டைம் பாஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே க்ரியேட்டிவ், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.